Hello friends, I am teacher Vasan. My grandfather, எனது தாத்தா lost தொலைத்து விட்டார். HIS his இதுக்கு அவருடைய அவனுடைய அப்படின்னு அர்த்தம். இங்க தாத்தாவை பத்தி பேசிட்டு இருக்கிறதால அவருடைய அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்க முடியும். கிளாஸஸ் அப்படின்னா மூக்கு கண்ணாடி, சரிங்களா? LOSE லூஸ் இதோட பாஸ்ட் தான் லாஸ்ட். இந்த லூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தொலைப்பது இழப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க, சரிங்களா? மை கிராண்ட் ஃபாதர் லாஸ்ட் இஸ் கிளாஸஸ். எனது தாத்தா அவருடைய மூக்கு கண்ணாடியை தொலைத்து விட்டார். ஹீ சர்ச்ட் அவர் தேடினார். எவ்ரிவேர் அப்படின்னா எவ்ரிவேர் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிவேர் இன் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டில் எல்லா இடத்துலையும், அதாவது வீடு முழுவதும். அவர் வீடு முழுவதும் தேடினார். சர்ச் அப்படின்னா தேடுவது, சர்ச்ட் அப்படின்னா தேடியாச்சு. ஹீ சர்ச்ட் அப்படின்னா அவர் தேடினார். சரி, ஓகே. ஹீ லுக்ட் அவர் பார்த்தார். அண்டர் த டேபிள் மேஜைக்கு அடியில். அண்டர் அப்படின்னா அடியில் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. லுக் இதோட பாஸ்ட் தான் லுக்ட். ஹீ லுக்ட் அப்படின்னா அவர் பார்த்தார். சரி. ஹீ பிகேம் வெரி ஆங்கிரி அவர் மிகவும் கோபமானார், கோபமடைந்தார். அண்ட் ஷவுட்டட் மற்றும் கத்தினார். சரி, இப்ப கவனிங்க, பிகம் இதோட பாஸ்ட் தான் பிகேம். நீங்க ஹீ பிகேம் வெரி ஆங்கிரி இதுக்கு பதிலா ஹீ காட் இந்த பிகேம தூக்கிட்டு காட்ட போட்டு பேசிக்கலாம். கெட்டு இதோட பாஸ்ட் தான் காட்டு. ஹீ காட் வெரி ஆங்கிரி அப்படின்னாலும் ஹீ பிகேம் வெரி ஆங்கிரி அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப கோவப்பட்டாரு அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஷவுட்டட் ஷவுட் அப்படின்னா கத்துவது. ஷவுட்டோட பாஸ்ட் ஷவுட்டட், சரிங்களா? ஹீ பிகேம் வெரி ஆங்கிரி அண்ட் ஷவுட்டட் அவர் மிகவும் கோபமடைந்தார் மற்றும் கத்தினார். மை கிராண்ட் மதர் கேம் எனது பாட்டி வந்தார். எங்க? இன்டு த ரூம் அறைக்குள். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். மை கிராண்ட் மதர் கேம் இன்டு தி ரூம் அப்படின்னா எனது பாட்டி அறைக்குள் வந்தார். கம் இதோட பாஸ்ட் கேம் இல்லைங்களா? ஓகே. ஷீ லுக்ட் அட் ஹிம் அண்ட் லாஃப்ட் அவர் அவரை பார்த்து சிரித்தார். அவர் சிரித்தார் இது பாட்டியை குறிக்குது. குழம்பிக்காதீங்க, ஏன்னா தமிழ்ல நம்ம பாட்டியை போயிட்டு அவள் இவள்னு பேச முடியாது. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. ஷீ அப்படின்னா பெண், மொத்தத்துல பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை, சரிங்களா? சரி, ஓகே. ஷீ லுக்ட் அட் ஹிம் அவர் அவரை, ஹிம் அப்படின்னா அவரை அவனை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அண்ட் லாஃப்ட் அப்புறம் சிரிச்சாங்க மற்றும் சிரித்தார். சரி, ஓகே. அடுத்தது ஷீ பாயிண்டட் அப்படின்னா அவள் சுட்டி காட்டினாள் அப்படின்னு அர்த்தம். இங்க பாட்டியை பத்தி பேசிட்டு இருக்கிறதால அவர் சுட்டி காட்டினார். டு ஹிஸ் ஃபோர்ஹெட். ஃபோர்ஹெட் அப்படின்னா நெற்றி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஹிஸ் அப்படின்னா அவருடைய அவனுடைய, ஆச்சுங்களா? சரி. த கிளாஸஸ் மூக்கு கண்ணாடி வேர் இருந்தது. ஆன் ஹிஸ் ஹெட் அவரது தலையில், அவருடைய தலையில். ஹிஸ் அப்படின்னா அவருடைய அவனுடைய, சரிங்களா? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.